காரைக்குடி நிகழ்ச்சி அவருக்கு படு தோல்வி. முதல் முறையாக வாழ்க்கையில் விஜய் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். நீங்கள் அன்றைக்கி ஃபுட்டேஜெலாம் பார்த்துருப்பீங்க. கூட்டம் இல்லை காரைக்குடியில். நம்ம வந்து நீங்கள் பேசக்கூடாதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டார். டிலே ஆகுதுன்னா ஒரு 5 நிமிஷமாக நீ பேசுகிறதே 10 நிமிஷம். மணிக்கணக்கில் ஒரு பேசி அறுத்தடுற மாதிரி தான் 10 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதில் நல்லது நாளுக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக அது ஒன்று. அப்புறம் பாட்டு ஒன்று. அப்புறம் திமுக எதிர்ப்பு. சிஎம் சார் எனக்கு தொட்டு பாருங்க சார். இதெல்லாம் பெர்மனெண்ட்டான விஷயம்தான். இதை தாண்டி நீங்கள் என்னமும் பேச போகிறோம். அந்த பக்கம் போய் காரைக்குடி பிரச்சனையை பேச போகிறீங்களா? காரைக்குடி தொகுதியினுடைய பிரச்சனையை பேச போகிறீங்களா? காரைக்குடி வேட்பாளரை பற்றி பேச போகிறீங்களா? சரி, செம்ம காமெடி. ரன்னிங்லேயே இருக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி வேன் போயிட்டு இருக்கு. வேன் ரன்னிங்லேயே வேட்பாளர் ஏறாப்ல டாக்டர் பிரபு. அவர் ஒரு பிள்ளையார்பட்டி ஒரு ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ தூக்கிட்டு வேன்லேயே ரன்னிங்லேயே ஏறாப்ல. ஆனால் வண்டி நிப்பாட்டியா? ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல மைக்க பிடிங்கி டக்குன்னு வாங்கி ரோட்டில் அங்கே ஓரமான பாட்டி என்னுடைய தம்பி பிரபு இங்கே வேட்பாளரை போடுறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுங்க, நல்ல வேட்பாளர், படித்தவர், நிறைய ரீல்ஸ்லாம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சொல்லலை டிவிகேக்கு சின்னத்துக்கு இப்படி தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஒருத்தர் ஹவு டு டியூட்டோரியல் மாதிரி எடுத்து போட்டதை வந்து பேசுபொருளாச்சு. தேர்தல் ஆணையம் வந்து அவங்களை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, அவங்களுக்கு வந்து இது ரீல்ஸில் தான் வாழ்கிறவங்க. இந்த ரீல்ஸில் ஃபோனு பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ போடணும் அப்படிங்கிற இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த உலகத்தில் தான் இருக்காங்க அவங்க. தமிழ்நாட்டிலே நடக்கும் பாருங்களேன். பூத் ஸ்லீப்போட ஃபோட்டோ போடுவான், உள்ளே போகிறப்போ ஃபோட்டோ போடுவான், ஓட்டு போடுற மாதிரி வீடியோ போடுவான். அது FCRAன்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதாவது கிறிஸ்துவ மக்களுடைய சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்கு வரக்கூடிய சட்டம். ஏன் அதை கையில் எடுக்கல? அதை ஏன் பேசல? ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கிறிஸ்தவர் அதிகம் இருக்க தொகுதியில் போய் நீங்கள் வேட்பாளர் நிற்கிறீங்க. நான் இருக்கேன், உங்கள் ஜோசப் விஜய், இந்த கல்வியில் இருந்த கைவிட வைக்க விட மாட்டேன், நான் உங்களுக்கு பிரச்சனை நான் வந்து பேசுவேன். இந்த பிரச்சனை ஏன் நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் பேசல? அவர் வந்து இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆனது குறித்து ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். காரைக்குடியில் மீட்டிங்கு வந்து பேசுவார்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 2 மணி நேரம் லேட்டாக வந்ததுனால போலீஸ் பர்மிஷன் தராதனால அங்கேயும் அவரால் பேச முடியல. எப்படி பார்க்குறீங்க? காரைக்குடி நிகழ்ச்சி அவருக்கு படு தோல்வி. முதல் முறையாக வாழ்க்கையில் விஜய் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். நீங்கள் அன்றைக்கி ஃபுட்டேஜெலாம் பார்த்துருப்பீங்க. கூட்டம் இல்லை, பெருசாக கூட்டம் இல்லை. திருச்சியிலேருந்து காரைக்குடி போகிறார். அது கிட்டத்தட்ட நம்ம வந்து லாங்காக அடித்து போனோம்னா ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். 45 மினிட்ஸில் போயிடலாம். அதிகபட்சமான 1 மணி நேரம். ஆனால் இவர் என்னென்னா அந்தந்த பாயிண்ட்ஸில் ஆள் நிற்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. மற்ற இடங்கள்லாம் கூட்டம் இல்லை, பெருசாக இல்லை. அடித்து போனால் போயிருக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு, போகிறப்ப அவர் இடத்த ஸ்லோவாக போகிறது, ரோட் ஷோ பண்ணுறது, மேலே ஏறி அவர் போகிறப்பே மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டார். காரைக்குடியில் நம்ம வந்து நீங்கள் பேசக்கூடாதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டார். சரி, அப்படியே நீங்கள் டிலே ஆகுதுன்னா ஒரு 5 நிமிஷமாக நீ பேசுகிறதே 10 நிமிஷம். மணிக்கணக்கில் ஒரு பேசி அறுத்தடுற மாதிரி தான் 10 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதில் நல்லது நாளுக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக அது ஒன்று. அப்புறம் பாட்டு ஒன்று. அப்புறம் திமுக எதிர்ப்பு. சிஎம் சார் எனக்கு தொட்டு பாருங்க சார். இதெல்லாம் பெர்மனெண்ட்டான விஷயம்தான். இதை தாண்டி நீங்கள் என்னமும் பேச போகிறோம். அந்த பக்கம் போய் காரைக்குடி பிரச்சனையை பேச போகிறீங்களா? காரைக்குடி தொகுதியினுடைய பிரச்சனையை பேச போகிறீங்களா? காரைக்குடி வேட்பாளரை பற்றி பேச போகிறீங்களா? இல்லை அந்த பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. இதுதான் பண்ண போகிறீங்க. அப்போ இது பேசணும்னு நினச்சா பேசியிருக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு போடப்பே அப்செட். கூட்டம் இல்லை. நீங்கள் பெருசாக அவர் எதிர்பார்த்த தூத்துக்குடி மாதிரி அங்கே மாதிரியா கூட்டம் கிடையாது. கடுமையான வெயில் வேறு. இன்றைக்கி அங்கே இருக்க விசாரிக்கிறப்ப கடுமையான வெயில். மக்கள் யாரும் பெருசாக திறறல. அங்கங்கே அந்தந்த ஊர்கள் கிராஸ் பண்ணி போகிறப்ப அந்த ஊரில் 10, 30, 40 பேர் நிற்கிறாங்க. அவங்க கை காட்டுறாங்க, மாலை தூக்கி போடுறாங்க, அதோட போயிடுறாரு. ஆனால் அவர் அது கரெக்டாக அந்த 2:30 மணிக்குள்ளே அவர் டைம் வாங்கியிருக்கிறதே அந்த 2:30 மணிக்குள்ளே முடிகிற டைம். அப்போ 2:30 மணிக்குள்ளே தான் நீங்கள் வந்து காரைக்குடிக்குள்ளேயே போகிறாரு. காரைக்குடி பாட்டல் பெரிய செம்ம காமெடி. ரன்னிங்லேயே இருக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி வேன் போயிட்டு இருக்கு. வேன் ரன்னிங்லேயே வேட்பாளர் ஏறாப்ல டாக்டர் பிரபு. அவர் ஒரு பிள்ளையார்பட்டி ஒரு ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ தூக்கிட்டு வேன்லேயே ரன்னிங்லேயே ஏறாப்ல. ஆனால் வண்டி நிப்பாட்டியா? ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல மைக்க பிடிங்கி டக்குன்னு வாங்கி ரோட்டில் அங்கே ஓரமான பாட்டி என்னுடைய தம்பி பிரபு இங்கே வேட்பாளரை போடுறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுங்க, நல்ல வேட்பாளர், படித்தவர், நிறைய ரீல்ஸ்லாம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானங்க. ஒரு வார்த்தை வாய் திறக்கலாங்க. பேசுறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவரை பொறுத்தவரை சைக்கிள் ஓட்டுறாரு. திடீர்னு இறங்கி சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிளோடு சேர்த்து தள்ளிட்டாங்க. அப்போ இது என்னென்னா அவருக்கு இங்கே பெரிய ஒரு அப்செட். இந்த மாதிரி இங்கே வந்து இன்றைக்கி நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மூடு அப்செட் ஆயிடுச்சு. ரெண்டாவது காரைக்குடி அவருக்கு பலதரப்பட்ட தாக்குதல் இருக்கும். நாளைக்கு பேசிட்டு யாரோடனே வீடியோ போட்டுருவாங்களான்னு பயந்து அப்படி என்னன்னு தெரியல. அதனால் வந்து காரைக்குடி வண்டியில் வரும்போது ஒரு பையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் மேலே பையன் தான் தூக்கி எறிஞ்சாங்க. போன முறை என்ன எரிஞ்சாங்க, புது ஐட்டம் மறிஞ்சாங்களா, தர்பூசணியை போட்டாங்க. கையில் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டே வர்றாப்புல. ஒரு இது மாதிரி செங்கோல் மாதிரி ஒன்று பிடிச்சிக்கிட்டாப்புல. இன்னமோ தான் இருந்தாங்க அரசியல் இது. அதாவது நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மொழி சார்ந்த பிரச்சனை இருக்குது, மண் சார்ந்த பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது. சார் நமக்கு ஒரு கேள்வி கேட்போம். நீங்கள் வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து முதலமைச்சராக இருக்கீங்க. ஒரு கற்பனைக்கு
உங்களுடைய முதல் பொருளாதார கொள்கை என்ன? முதல் கையெழுத்து என்ன? முதல் கையெழுத்து என்ன? பொருளாதார கொள்கை என்ன செய்ய போறீங்க? இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையை கொடுக்கலங்க. இது வரைக்கும் ஒன்றும் 2 வாரம் தான் இருக்கு தேர்தலுக்கு. நாங்கள் என்ன செய்ய போறோங்கிற ஒரு தேர்தல் அறிக்கை கிடையாது. ஃபுல் டிராஃப்ட் எதுவுமே இல்லை. அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்றாப்புல ஏதோ அரிசி பேர் மாதிரி வச்சு பார்த்தா 6 சிலிண்டர் கொடுக்குறாப்புல. மக்கள் அப்புறம் நீ என்னைக்கு 6 சிலிண்டர் தரண்டியோ பெரும்பாலாகி போச்சுக்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிளாரிட்டியான ஒரு திட்டம் இல்லை. வேலை வாய்ப்பு திட்டம்னு உங்கள்ட்ட என்ன இருக்குது? கல்விக்கான திட்டம் என்ன இருக்குது? இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வந்திருக்கு. சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3ஆம் மொழியாக வேற ஒரு மொழியை கற்றுக்கணும்னு ஒரு ஜீவோ வந்திருக்கு இந்த கல்வி ஆண்டிலே. இது முக்கியமான ஒரு பிரச்சனை. 3வது மொழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3வது மொழியாக ஆப்ஷனலாக அவங்க ஹிந்தியை தான் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன்னா ஃப்ரெஞ்சு டீச்சர் இல்லை, நீங்கள் ஹிந்தி எடுத்துக்கங்க. நான் ஜெர்மன் கற்றுறேன், ஜெர்மன் டீச்சரில் ஹிந்தி எடுத்துங்க, சான்ஸ்கிரிட் எடுத்துக்கங்கம்பாங்க. இது நடக்கும். இது கல்விக்கான பிரச்சனை. இது முதல்ல என்னென்னா நேரடியாக அவங்க நடத்தக்கூடிய பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த மாதிரி பள்ளிகள்லேயே வந்து தமிழை சொல்லிக் கொடுக்குறது ஆசிரியர்கள் போராட்டம் பண்ண பிறகு டெம்பரவரி போஸ்டிங் போட்டுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், ஹிந்தி படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இப்போ என்னென்னா இந்த வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஜுகேஷன் இயர்லேருந்து எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் இது ஒரு கம்பல்சரி. சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேந்திர வித்யா கேவி பிஎம்சிரி மட்டும் கிடையாது. சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி நடத்தக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் இது பொருந்தும். இது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு கையில் எடுக்க போகிறாங்க. டீலிமிட்டேஷன் இந்த பார்லிமெண்ட்லேயே கொண்டு வர போகிறாங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் தென் மாவட்டங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறையும், நம்மளுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிரும், நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாங்க. வட இந்தியா இருக்க எம்பிகள் வச்சு அந்த மெஜாரிட்டியை வச்சு ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம ஒதுக்கப்பட்டுருவோம், புறம் தள்ளப்பட்டுருவோம், தொடச்சி எரியப்பட்டுருவோங்கிற ஒரு வேதனை இருக்குது. இதே 99ல் இதே மாதிரியான டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்படுறது. அப்போ திமுக பாஜக கூட்டணியில் கலைஞர் இருக்கிறார். கலைஞர் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை போய் ப்ரெஷர் கொடுக்குறாரு, நீங்கள் கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் வந்து முழுவதுமாக புறக்கணிக்கப்படும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த குடும்ப மெட்டர்னிட்டி ரேஷியோ வந்து நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம். முந்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடங்களையும் பஸ்ஸில் எழுதிப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு முக்கோண படம் போட்டு. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து சரியாக கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தென் மாநிலங்கள். அதுக்கு விளைவு என்னென்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, உங்களுக்கு அதிகமான எம்பி, உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு கொடுத்துட்டா அப்போ அதிகமாக இருக்கிறத மொத்தமாக ஃபண்டு போதும் வச்சுங்க. இப்போ இந்தியாவை சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவில் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம் 2வது மாநிலம் தமிழ்நாடு. கரெக்டாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம். அப்போ நம்மள்கிட்ட வாங்கின ஜிஎஸ்டியை மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு பீகாருக்கோ யூபிக்கோ அவங்க காரணம் சொல்லி தள்ளிட்டாங்கன்னா நமக்கு எப்படி வரும்? நம்மளுடைய பிரதிநிதித்துவம் கம்மியாகி போயிடும் டீலிமிட்டேஷனில். இதெல்லாம் சிக்கல் இருக்குது. இதெல்லாம் விஜய் புரியுமா, பேசுவாரா? எஃப்சிஆர்ஏன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நாடாளுமன்றத்தில், பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதாவது கிறிஸ்துவ மக்களுடைய சொத்துக்களை ஆட்டைய போடுறதுக்கு வரக்கூடிய சட்டம். என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை பொருளாதார ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை கொடுத்தது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள். அது மறுக்கவே முடியாது. எங்கே கொண்டு போய் ஆரம்பித்தாங்க கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்? தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை கடற்கரை கிராமத்து அங்கே தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி கிராமத்தில் எங்கெல்லாம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிற ஒரு சேவை நோக்கத்தோட கல்வி ப்ளஸ் மருத்துவமனை கொடுக்குறாங்க. கல்வி, உயர்ந்த கல்வி. நான் ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். ரொம்ப குறைவான கட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை மனப்பான்மையோட அந்த குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைய எடுத்து அவங்க ப்ரேயர் பண்ணி நல்லா வரணும்னு வாழ்த்தி அந்த கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் பிறந்த நாங்கள் 4 பேருமே அந்த கிறிஸ்டின் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தோம். நான் மட்டும் கிடையாது, அந்த காலகட்டங்களில் பிறந்த பெரும்பாலானவர்கள் தென் மாவட்டத்தில் அந்த நான் சொல்கிற தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டின் மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்திருப்பாங்க பெரும்பாலானவர்கள். ஏன்னா ஒரு தரமான மருத்துவமனை, பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தால் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு மருத்துவ சர்வீஸுங்கிறது பண்ணாங்க. ஒரு கிறிஸ்டின் இது அவங்க வந்து ஒரு சேவை நோக்கத்தோடு பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க ஆறுதல் சொல்கிறது, அந்த குழந்தைங்க ப்ளஸ் பண்ணி கொடுக்குறது, உதவி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் 4 பேருமே அந்த இதில் நம்ம குறைந்த கட்டணத்தில் டெலிவரி பார்க்கப்பட்டு நார்மல் டெலிவரியில் வந்தோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா இப்படி ஒரு சேவையாக சர்வீஸாக கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 1976 இந்திரா காந்தி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு சட்டம் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஃபண்டை கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஆக்டை கொண்டு வர்றாங்க. அது இருக்குது, ஆல்ரெடி அந்த சட்டம் இருக்குது. அதுக்கு பிறகு 2010 பல முறையில் அதை சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2000 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 3 முறை அதில் திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த திருத்தத்துக்கே நிறையா
இதுக்கு எப்படின்னா ஒரு பணம் வந்து ஒரு நீங்கள் தொண்டு நிறுவனம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த அந்த ஆக்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பணத்தை டொனேஷனை வாங்கிக்கலாம். உங்களுடைய பணம் வர்ற பணத்தையும் சரி நீங்கள் செலவு பண்ணுறதையும் சரி கவர்மெண்ட் ஆடிட்டிங் பண்ணும். இதுதான் நடைமுறை, இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அது நாங்கள் 15th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதில் 15வது திருத்தம்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் சிக்கலே. அந்த 15வது திருத்தம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதை பார்த்து அதில் சந்தேகம் வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணலாம். நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை சந்தேகம் தான் கேன்சல் பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு வந்து அது சப்மிட் பண்ண அந்த டேட் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட் அட்ராக்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் வந்து ஒரு டீம் போட்டு அதை கண்காணிப்பாங்க. இது என்ன நோக்கம்? இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்காங்க. ஏற்கனவே வக்போர்டு திருத்தமே அந்த ஒரு பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்கு, கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்துவ மருத்துவ நிறுவனங்கள் ஆக்சுவலாக அவங்க வந்து டிவி கேஸ் சொன்னால் நாங்கள் தான் முதல்ல இருக்காது கேஸ் போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வக்போர்டு பிரச்சனை பேசிக்க. இப்போ என்ன ஆச்சு? இப்போ இந்த எஃப்சிஆர்ஐக்கு என்ன பண்ணீங்க? எஃப்சிஆர்ஐக்கில் விஜய் என்ன பண்ணுறாருன்னா புஷியானந்தை வச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. புஷியானந்தை வச்சு மேலோட்டமாக பூசின மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதை அப்படி விட்டார். ஏன் அதை கையில் எடுக்கல? அதை ஏன் பேசலை? ஜோசப் விஜய்னு சொல்லி கிறிஸ்தவர் அதிகம் இருக்க தொகுதியில் போய் நீங்கள் வேட்பாளர் நிற்கிறீங்க. நீங்கள் பேசின அதே திருநெல்வேலி சுற்றி பல கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் இருக்குது. 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடிக்குள்ள கல்வி நிறுவனங்கள். அவங்களாம் பயந்துட்டு இருக்காங்க. இந்த கல்வி நிறுவனம் கட்டி காப்பாற்றி உருவாக்கி வச்சுருக்கோமே, இது யார் கைக்கு போதோ, யார் எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் இருக்கேன், உங்கள் விஜய், உங்கள் ஜோசப் விஜய் இந்த கல்வி நிறுவனத்தை கைவிட வைக்க விட மாட்டேன். நான் உங்களுக்கு பிரச்சனை நான் வந்து பேசுவேன். யார் பேசுனா? திமுக எம்பி வில்சன் பேசுகிறார், காங்கிரஸ் எம்பி பேசுகிறாரு, ராஜ்ய ஜனதள எம்பி பேசுகிறாரு. நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக இது சம்பந்தம் விவாதம் வைக்கணும்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சி எம்பிகளும் பேசுகிறாங்க. 250 எம்பிகள் பேசுகிறாங்க. நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணணும்னு கேட்குறாங்க. டிஸ்கஷன் எடுத்துக்கங்கன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 9ஆம் தேதி கேரளாவில் எலெக்ஷனு. கேரளாவில் கிட்டத்தட்ட கிறிஸ்டின் அதிகமாக இருக்கிறாங்க, 30% இருக்காங்க. அப்போ இதை கையில் எடுத்தோம்னா அங்கே செட்பேக் ஆகும். அப்போ தள்ளி போடுறாங்க. இதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேரளாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு முச்ச நட்சத்திர நடிகர், தான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறீங்க, சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனையை ஏன் நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் பேசலை? நீங்கள் திருநெல்வேலியில் பேசின அதே இடத்துலையே வந்து அந்த பிரச்சனை இருக்கே, அப்போ அதையும் பேசலை. அப்போ இதெல்லாம் என்னென்னா இவர் வந்து ஒரு மேலோட்டமாக வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு நபராக தான் தெரியுது. அப்போ இன்றைக்குமே வந்து பேசினா கூட வேட்பாளர் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பேரை மாற்றி சொல்கிற அண்ணே என் பேர் ராமனே அப்படின்றாப்புல, இல்லை உன் பேர் சேகர் தான், இருந்து செல்வம் தான் அப்படின்றாப்புல. அந்த மாதிரி இருக்கு. டிராவிட்டுங்கிற மாதிரி அண்ணே என் பேர் செல்வம் இல்லைண்ணே, என் பேர் ராமனே அப்படின்றாப்புல. ஒரு வேட்பாளரை ஏன் அறிமுகம் செய்யறேன்னா அவன் காசை செலவழிச்சு நான் எப்பயா சுற்றிக்கிட்டு இருக்கான், என் தலைவர் வந்துட்டார்ப்பா, என்னை பற்றி 4 வார்த்தை நல்லது பேசுவார், அவன் அதான் ஆசைப்படுவான். இந்த ஏரியாவில் இப்போ தம்பி பிரபுன்னு பாட்டிருக்கேன், நல்லா ரீல்ஸ் போடுவார், நல்லா பாட்டு போடுவார், நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு கேமராவோட வருவார், எந்த பிரச்சனைலாம் எடுத்து வீடியோ போடுவார்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. ஏன் அது கூட சொல்ல மாட்டேங்கிறாப்புல. குறைந்தபட்சம் அது வந்து 2014 நினைக்கிறேன், 2014 டீனரில் ஜெயலலிதா அவர்கள் வந்து 39 தொகுதிக்கான வேட்பாளரை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. டீனர் பஸ் ஸ்டாண்ட் மேலே பெரிய ஸ்டேஜ் போட்டு 39 வேட்பாளர் நிற்க வச்சு இவங்க மேலேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அன்பு தம்பி அப்படி நின்று நிதானமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேண்டிடேட்டை வாசிக்கிறார். அவங்க யார், என்ன பதவியில் இருக்கிறாங்க, டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட்ஸு, இன்னும் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் வாசிக்கிறார். 160 பேரையும் உட்காந்து பொறுமையாக வாசிக்கிறார். எழுதி வச்சு தான் வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் குறைந்தபட்சம்? ஏன்னா அந்த வேட்பாளருக்கு தலைவர் என் பேரை முன்மொழிஞ்சிட்டாரு, பேசிட்டாரு, அதுதான் ஆசை. நீங்கள் ஒரு தொகுதிக்கு போகிறீங்கன்னா அந்த தொகுதியை பற்றி பேசணும், தொகுதியோட வேட்பாளரை பற்றி பேசணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டு பாடுறதுக்கும் கான்வென்ட் ஆறீங்க, வெற்றி நிச்சயம், திமுக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு போயிடலாமேன்றேன். இப்போ என்னை முடக்கிறாங்க. இன்றைக்கி பேசுறதுக்கு தான் 1000 தலைமை இருக்காங்க. டெய்லி வீடியோ போடுங்கன்றவங்க யார் வேணும்னா? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு நீங்கள் ரோட்டுக்கு வந்து தான் பேசணுமா? நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் கோடிக்கணக்கான பேர் பார்க்க ரெடியாக இருக்காங்கல்ல, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பேச தெரியாது, பேசுறது தான் அலர்ஜி. இவர் ஒரு என்ன சொல்கிறாங்க, அவர் இன்னைக்கு வந்து காரைக்குடியில் பேசாமல் போனதும் கிட்டத்தட்ட இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு வந்து அவர் அப்செட்டு, டோட்டல் அப்செட்டு. இன்னைக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, கூட்டம் இல்லை, அவர் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. என்னத்தை பேசுகிறாருந்தா 10 நிமிஷம் பேசிட்டு போகக்கூடாதா? திட்டமிட்டே தான் தவிர்த்துக்காரு. அதாவது நேற்று நைட்டு வந்து ஜனநாயகனோட படம் எப்படி லீக் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து நேற்று வந்து புதுச்சேரியில் வந்து தேர்தல் நடந்தப்போ வந்து ஓட்டு போடுறத, அதாவது டிவிகேக்கு சின்னத்துக்கு இப்படி தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஒருத்தர் ஹவு டு டுட்டோரியல் மாதிரி எடுத்து போட்டதும் வந்து பேசுபொருளாச்சு. தேர்தல் ஆணையம் வந்து அவங்களை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
விஜய் ரசிகர்கள் இப்படிலாம் இறங்கியிருக்காங்க எப்படி? இல்லை அவங்களுக்கு வந்து இது ரீல்ஸில் தான் வாழ்கிறவங்க. இந்த ரீல்ஸில் ஃபோனு பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ போடணும் அப்படிங்கிற இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த உலகத்தில் தான் இருக்காங்க அவங்க. அப்போ அந்த உலகத்தில் எல்லாத்துலேயுமே அதை பதிவு பண்ண நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் நடக்கும் பாருங்களேன். தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த பூத் ஸ்லீப்போட ஃபோட்டோ போடுவான், உள்ளே போகிறப்ப ஒரு ஃபோட்டோ போடுவான், ஓட்டு போடுற மாதிரி வீடியோ போடுவான். அது சட்டவிரோதம்னு நமக்கு தெரியாது. அனுப்பிச்சு இதில் என்ன இருக்குது, நான் ஓட்டு போகிறது நான் என்னுடைய சோஷியல் மீடியாவில் போகிறேன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். இதுதான் அவருடைய அரசியல். அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மொபைலுக்குள்ளே, இன்ஸ்டாக்குள்ளே, இதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை தாண்டி அவர்களுக்கு பெருசாக யோசிக்கிறதுக்கோ புரிகிறதுக்கோ தெரியாது. விஜய் சொல்வார் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு பேசுகிறார் இல்லையா. இவன் எவனாவது ஒருத்தன் என்ன இவன் பொழுதன்னைக்கு அவனை தீய சக்தி நீட்டாக இருக்கான், என்ன தாண்டா அவங்க பண்ணாங்க யோசிச்சு பார்த்தாங்களா? பார்க்க மாட்டாங்க. திமுக தீய சக்தினா ஓகே, தீய சக்தியா? அந்த தீய சக்தி என்ன செஞ்சுருக்கு? போய் நம்ம அந்த 50 வருஷமாக 2 பேர் மாற்றி இருக்காங்க, திமுக அதிமுக இருந்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க? மற்ற மாநிலத்தில் கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராவது பண்ண மாட்டாங்க. அந்த அந்த அடுத்த ரேஞ்சுக்கே போக மாட்டான். 50 வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க? கல்வியில் இன்றைக்கி இந்தியாவில் 2வது பெரிய உயர்ந்த மாநிலமாக இருக்குது, பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாக இருக்குது, சமூக நீதி மாநிலமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள் முதல் 10 மாநிலங்களில் முதல் 5 மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறைவாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு இருக்குது. இவனுக்கு என்ன சொல்கிறாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவன்ட்டு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு 1-to-1 இன்டர்வியூ பண்ணுறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக உட்காந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்கிறாங்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க, ஒரு NGO. நான் பேசுகிறேன், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானம்மா, உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்களே, உங்கள் விஜய் என்ன சொல்கிறாரு, என்ன பாதுகாப்பு இல்லை? ஆமாம் பாதுகாப்பு இல்லை. சரி, என்ன பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பு இல்லை சார். சரிம்மா, நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறேன்? நான் காலையில் 6 மணிக்கெலாம் போயிடுவேன். நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு நைட்டு 6 மணிக்கு போவேன் சார். சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு நான் 10 மணிக்கு போவேன். சரி, வெளியில் போகிறேன். நீ போடுற ட்ரெஸ்ஸுக்கு உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? நீ கும்பிட்ற சாமிக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? நீ கொண்டாடுற பண்டிகைக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? நீ வெளியில் போய்ட்டு வீட்டு வர வரைக்கும் உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறேன்? பதிலே இல்லை. இது வட மாநிலங்கள் நடக்குது. அது மாதிரி ஒரு வேலண்டைன்ஸ் டே நீங்கள் கொண்டாடிட முடியும் வட மாநிலங்களில்? சங் பரிவாரம் கும்பல் மொத்தமாக வந்து உங்களை விரட்டி அடிப்பான். கிறிஸ்மஸ் கொண்டாட முடியுமா அவனால்? தாடி வச்சுட்டு போக முடியுமா? பர்தா போட்டு போக முடியுமா? ஒரு பையனும் 2 பொண்ணும் ரோட்டில் போக முடியுமா? ரோட்டில் வட மாநிலங்களில் நீ கூப்பிட்டு கேட்பான், நீ யார்? அந்த பையன் உனக்கு பொண்ணுக்கு என்ன வேலைம்மா? நம்ம ஊரில் கேட்குறாங்களா அப்படி? ஆனால் இங்கே தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய் என்ன சொல்லிட்டார்? இதை எவனும் சிந்திக்கவே மாட்டான். நான் சொல்கிறானே உண்மையாக பொய்யா? கையில் தான் மொபைல் இருக்கேடா, தட்டி பாருங்கடா. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் மாநிலம் எது, நீங்கள் போட்டு பாரு, வந்துட்டு போகுது. விஜய் என்ன சொன்னது தப்பா ரைட்டான்னு தெரியணுமா இல்லையா? அப்போ இந்த மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை விஜயை வைத்து செஞ்சு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. ஓகே சார், பல்வேறு டீப்பான அரசியல் விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். உங்கள் நேரத்துக்கும் உதவிகளுக்கும் மிக்க நன்றி சார்.